மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 12ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே லிம்சன் மயக்கம் தெளிஞ்சு கண்முழிச்சு பார்க்க அவங்களுக்கு ஆப்போசிட்ல பேச்சோல் உட்கார்ந்து இருக்கிறாரு. லிம்சன் கண்முழிச்சதை பார்த்த உடனே பேச்சோல், நீ 24 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன நாள்ல இருந்து மறுபடியும் நீ எப்ப வருவன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் சொன்ன அவரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. பேச்சோல் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ண கால் போகவே மாட்டேங்குது. அதனால ஒய்ஃபை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ரிப்போர்ட்டை பார்த்த டிடெக்டிவும், உங்க ஒய்ஃப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்காங்க, ஆனா இப்ப ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்க, பெரியவங்க காணாம போயிட்டாங்கன்னு சொன்னாலே ஓடி போனதா தானே நினைப்பாங்க. அடுத்ததா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மூலமா அவர் ஒய்ஃபை தேடுறாரு. இவருதான் இப்ப லிம்சனையும் ஃபாலோ பண்ணிருப்பாரு. அப்போ அந்த பிரைவேட் டிடெக்டிவ் பேச்சோல் கிட்ட அவர் ஒய்ஃபோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்சன், அதுக்கப்புறம் கால் ஹிஸ்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, உங்க ஒய்ஃப் காணாம போன நாள்ல இருந்து இது வரைக்கும் கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணல, யாருக்கும் எந்த போன் கால்ஸும் பண்ணலன்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு பேச்சோல் கேட்க, அவங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல இல்ல, அது மட்டும் இல்ல அவங்க ஃப்ரீக்வெண்டா போற ஹோட்டலுக்கு போய் விசாரிச்சேன், அவங்க அந்த ஹோட்டல்ல யாரையோ ரெகுலரா மீட் பண்ணிருக்காங்க சொன்ன அவரு பேச்சோல் ஒய்ஃபும் அவங்க கூட வேற ஒரு ஆளும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கொடுக்கறாரு. முக்காவாசி குற்றங்கள் பணத்துக்காக தான் நடக்குது, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு, நீங்க முதல்ல அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே பேச்சோலும் பேங்க்குக்கு போறாரு. அங்கதான் மீஜனோட ஆன்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்டிக்கு பேச்சோல ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. அவரு வந்த உடனே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, வாங்க சார்னு சொல்ல, அதுக்கு பேச்சோல் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஆன்டியும் கண்டிப்பா பண்றேன் உட்காருங்கன்னு சொல்ல, பேச்சோல் அவர் ஒய்ஃபோட பாஸ்புக்கை ஆன்டி கிட்ட கொடுத்து, இது என் ஒய்ஃபோட பாஸ்புக், இந்த அக்கவுண்ட்ல இருந்து யாராவது பணம் எடுக்க ட்ரை பண்ணா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருக்குது, உங்களை நல்லா தெரியும்ன்றதுனாலதான் உங்களை நம்பி இந்த உதவியை கேக்குறேன்னு சொல்லிட்டு பேச்சோல் போறாரு. அடுத்ததா போலீஸ்காரங்க பேச்சோல் ஒய்ஃபோட இறந்த உடலை ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பேச்சோல அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. பேச்சோல் வீட்ல தான் இருந்தாருன்னு ஸ்ட்ராங்கான அலிபி கொடுக்க அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த பேச்சோல் போன் எடுத்து பார்க்க லிம்சன் 3 முறை போன் பண்ணிருக்காங்க. உடனே பேச்சோல் அவங்களுக்கு கால் பண்ண போன் நாட் ரீச்சபிள் இருக்கு. உடனே பேங்க்குக்கு போன் பண்ணி ஆன்டி கிட்ட பேசணும்னு சொல்ல, பேங்க்ல இருக்கவங்க அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு பேச்சோல் அதிர்ச்சி ஆகுறாரு. அடுத்ததான் லிம்சனையும் விசாரிக்க சொல்லியிருக்காரு போல இருக்கு. அந்த பிரைவேட் டிடெக்டிவ் பேச்சோல் கிட்ட லிம்சனை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, கொலை கிட்ட, வீட்டை சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சேன், பட் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு பேச்சோல் கேட்க, அதுக்கு அவரு, நீங்க பாஸ்புக்க கொடுத்த அன்னைக்கே அதுல இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க, அப்போ என் ஒய்ஃபோட இறப்புக்கு லிம்சன் தான் காரணம்னு சொல்றீங்களான்னு பேச்சோல் கேட்க, அதுக்கு டிடெக்டிவ் சொல்றாரு, இல்லனா வேற யார் கூடயோ சேர்ந்து கூட இந்த வேலையை பார்த்திருக்கலாம், இப்ப லிம்சனும் உங்க ஒய்ஃப் கேஸோட லிங்க் ஆயிருக்காங்க, லிம்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு பேச்சோல் சொல்ல, அவங்க ரொம்ப உஷாரா ஒளிஞ்சிருக்காங்க, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டிடெக்டிவ் சொல்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்காக கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாரு. அதோட நிறுத்தல, லிம்சனை பத்தி எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிச்சு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா எவ்வளவு தெரியும், லிம்சனை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்ச பேச்சோல், என் ஒய்ஃபை இழந்ததுக்கு அப்புறம் குடிக்கு அடிமையான, உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால நான் சர்ஜரி பண்ண கூடாதுன்னு பேன் பண்ணாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் குடும்பம், ரெப்புடேஷன் எல்லாத்தையும் கத்தன அவரு லிம்சன் வாயில இருந்த டேப்பை பிரிக்க, அப்ப லிம்சன் அது நான் கிடையாதுன்னு சொல்ல, என் ஒய்ஃப் எப்படி இறந்தா, ஏன் இறந்தா, அதுக்கு யாரு காரணம்னு உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும், நான் அந்த லிம்சன் கிடையாதுன்னு லிம்சன் சொல்ல, நீ பாக்குறதுக்கு அவள மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லனா அவ ஐடென்டிட்டியை திருடிக்கிட்டு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கே வேலைக்கு போவியா. திரும்ப ஒரு பிளாஷ்பேக், லிம்சன் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தப்பவே அந்த பிரைவேட் டிடெக்டிவ் லிம்சனை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு தெரியாமலே போட்டோ எடுத்து பேச்சோல் குட்டியும் கொடுத்திருப்பாரு. அதனால பேச்சோல் அவங்களை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர வழிக்கிறதுக்காக கிளப்போட ஓனரை போய் மீட் பண்ணி அவரு உதவியை கேட்டிருக்காரு. ஆனா அந்த கிளப்போட ஓனர் பிளான் ஸ்மூத்தா முடிஞ்சா அதுக்கு பதிலா பேச்சோல் கிட்ட இருந்து அந்த மயக்க மருந்த கேட்டிருக்காரு. பேச்சோலும் அது தரன்னு ஒத்துக்கிறாரு. ஒருத்தன் சிங்கர் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு அவர் மேல ஆசிட் வீச வந்தான் இல்லையா, அது சிங்கருக்காக போட்ட பிளான் இல்ல, லிம்சனுக்காக இவங்க போட்ட பிளான். பிளான் சொதப்பிக்குது. பேப்பர்ல நியூஸ பார்த்த பேச்சோல் வேற வழி இல்லாம மேயர் மூலமா லிம்சன் கூட வேலை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய அதை கேட்ட லிம்சன் சொல்றாங்க, நான் பாக்குறதுக்கு வேணா அவங்கள மாதிரி இருக்கலாம், நாள் மாறாட்டம் செஞ்சேன்தான், பல வருஷமா அமைதியா ரகசியமா வாழ்ந்தேன், ஆனா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல, இப்போ உண்மையை சொல்ல மாட்டியா, உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அப்ப பேச்சோல் ஒரு மருந்த காமிச்சு, இத உனக்கு போட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அந்த மருந்த லிம்சனுக்கு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க, அப்ப லிம்சன், இங்க எவ்வளவு நேரமா டிராப் ஆயிருக்கோன்னு தெரியலையே, இங்க வரப்போ மணி 4, இந்நேரத்துக்கு சூரியன் மறைஞ்சிருக்குமா. அதே நேரம் பேச்சோல் லிம்சனுக்கு மருந்து போறதுக்காக கிட்ட வர, அதை பார்த்த லிம்சன், ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் அந்த லிம்சன் இல்லன்னு
நிரூபிக்கிறேன், எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்ல அதனால பேக்சோலும் வெயிட் பண்றாரு. அடுத்ததா ஹீரோவை காமிக்க அவரு ஹாஸ்பிட்டல் முழுக்க மீஜனை தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லிம்சனை தேடிட்டு இருந்த ஜூனியர் ஹீரோவை பார்த்துட்டு ரெய்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க நான் ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல லிம்சனையா தேடுறீங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு காணாம போயிட்டாங்க, கவலைப்படாத அவங்களே கால் பண்ணுவாங்க, நான் வேற ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன், அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. அடுத்ததா ஹீரோ போய்கிட்டே இருக்க தரையில சேஃப்டிக்காக யூஸ் பண்ற ஒரு பொருள் கிடக்கு, அதை எடுத்து பாக்குறாரு. அதுல மீஜின்னு பேர் போட்டிருக்கு. இத ஹீரோ தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு. சோ மீஜின் இங்க தான் இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. டே டைம்ன்றதுனால ஹாஸ்பிட்டலுக்குள்ள மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு, கண்டிப்பா மீஜின் இங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ண ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு அன்னைக்கு எவிடன்ஸ் தேடி பேஸ்மெண்ட்டுக்கு போனார் இல்லையா, அந்த இடம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அங்க போறாரு. போறப்பவே ஜூனியருக்கு போன் பண்ணி பேஸ்மெண்ட்ல இருக்க ஸ்டோரேஜ் ரூமுக்கு பேக்கப் யூனிட்டை அனுப்ப சொல்லிட்டு போறாரு. ஹீரோ பேஸ்மெண்ட் போறதுக்குள்ள சூரியன் மறையுது. இன்னொரு பக்கம் பேக்சோல் டைமை பார்த்துட்டு உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அப்ப லிம்சன் நான் இன்னும் ஏன் மாறாம இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. நீ லிம்சன் இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு சொன்ன பேக்சோல் மருந்த கையில எடுக்க அதை பார்த்த லிம்சன் சூரியன் இன்னும் மறையாம இருக்கலாம், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்ல கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோ பார்த்த பேக்சோல் ஓட ஹீரோ பேக்சோல பிடிச்சிடுறாரு. கரெக்டா லிம்சனும் மீஜினா மாறிடுறாங்க. ஆனா இவங்க மாறினத பேக்சோல் பார்க்கவே இல்ல. அடுத்ததா ஹீரோ மீஜின் கையில கட்டியிருந்த கட்டெல்லாம் அவுத்து விட மீஜின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டாழ. ஹீரோ ஆறுதல் சொல்றாரு. அப்போ மீஜின் மயங்கி விழ அடுத்ததா ஜூனியர் வர ஜூனியர் அங்க விட்டுட்டு ஹீரோ மீஜினை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போற வழியில மீஜின் கையில இருக்க காயத்தை ஹீரோ பாத்துட்டு இருக்க, அப்ப மீஜின் என் பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஜூனியர் பேக்சோல விசாரிக்கிறாரு. விக்டிம் வீட்டை சுத்திட்டு இருந்த கார் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்குது, அது சிசிடிவிலயும் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சில போட்டோஸ பேக்சோல் கிட்ட கொடுக்கறாரு. மீஜினை வாட்ச் பண்றதுக்காக யாரையோ ஹையர் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி இருக்கீங்க கரெக்டா? அதை கேட்ட பேக்சோலுக்கு ஒண்ணும் புரியல. யாருன்னு கேக்குறாரு. நீங்க தூக்கிட்டு போனீங்களா ஒரு பொண்ணு, அதுக்குள்ள அவளை மறந்துட்டீங்களா? லீ மீஜின். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காமிக்க மயக்கம் தெளிஞ்சு மீஜின் கண்ணை முழிக்க அதை பார்த்த ஹீரோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நல்லா இருக்கேன், உங்களுக்கு காயம் போட்டிருக்கான்னு கேட்க சின்னதா ஸ்கிராச் அவ்வளவுதான்னு சொல்ல அவர் கணத்துல இருக்க காயத்தை பார்த்துட்டு நீங்க ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு கேட்க அதுக்கு ஹீரோ இது பெருசு இல்ல, முதல்ல உங்களை பாருங்க. அடுத்ததா ஜூனியர் ஹீரோவை பார்த்து விக்டிமோட ரத்தத்தை NFSக்கு அனுப்புனேன், நல்ல வேலை அவங்க ரத்தத்துல எதுவும் கலக்கலன்னு சொல்றாரு. பேக்சோல் என்ன ஆனாருன்னு கேட்க அவரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. விக்டிமுக்கும் எதுவும் ஞாபகத்துல இல்ல. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க உண்மையை சொல்லணும்னா அந்த ஹேண்டிகேப்டோட கேஸ்ல மீஜின் தான் விட்னஸ், ஆனா நமக்கு கிடைச்ச கேஸ் ஃபைல்ல அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையேன்னு ஜூனியர் சொல்ல நான் தான் போலீஸ் கிட்ட சொல்லலன்னு ஹீரோ சொல்ல ஏன்னு ஜூனியர் கேட்க குற்றவாளியை சீக்கிரம் பிடிக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி பண்ணனு ஹீரோ சொல்ல ஒரு கேஸ்ல மீஜின் விட்னஸ்னா பேக்சோல் குற்றவாளி, இப்பதான் எனக்கு புரியுது. பேக்சோல் மீஜினை தூக்கலன்னு சொல்றாரு, குற்றத்தை மறுக்கிறாரு. அவர் குற்றத்தை மறுக்கிறாருன்னா வேற யாரையுமே தூக்கலையான்னு நீ கேட்டியான்னு கேட்க அப்படின்னா அவரு வேற யாரையா தூக்கணும்னு நினைச்சு தெரியாம மீஜினை தூக்கிட்டாரோ. அடுத்ததான் ஹீரோ மீஜினை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அப்ப மீஜின் முறையா பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ மன்னிச்சிருங்க, நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியல, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கணும், உங்களை பாதுகாத்திருக்கணும். அதை கேட்ட மீஜின் மனசுக்குள்ளவே இன்னும் இவருக்கு தெரியலையா, பேக்சோல் பேச ஆரம்பிச்சா இவருக்கு தெரிஞ்சிரும் நினைக்க அப்ப ஹீரோ பேக்சோல் வாயவே திறக்கல, அதனால உங்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க. ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே மீஜினுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக்சோல் லிம்சன் கிட்ட என் வைஃப் இறந்ததுக்கு என்ன காரணம்னு உன்னால மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேக்சோல் குற்றவாளியா இருப்பாருன்னு எனக்கு தோணலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நம்மளால இப்ப எதையும் உறுதியா சொல்ல முடியாது, அவர் குற்றவாளியோ இல்லையோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நாம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும், இப்போதைக்கு நீங்க எதையும் யோசிக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. மறுநாள் ஆபீஸ்ல கம் சிஓ கிட்டையும் நாக்கிட்டையும் விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, பேக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டேன்னா என்னால இதை நம்பவே முடியல. உடனே சிஓ பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்ன விஷயம் எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்ல நம்ம ஹேண்டிகேப்டோட மரணத்துல பேக்சோலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையேன்னு கம் கேட்க அதுக்கு சிஓ நீ எதுக்காக தேவையில்லாம அந்த கேஸ் கூட லிங்க் பண்ற, அதுக்கு கம் சொல்றாரு நான் மட்டுமா அப்படி நினைக்கிறேன், பேக்சோலோட வைஃப் இறப்புக்கு அவருதான் காரணம்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு நான் என்னது அவரு காரணமா, நார்மலா இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க போல இருக்கு, அப்படின்னா ஹேண்டிகேப்ட் காணாம போன உடனே அவர் இடத்துல இவரு வேலைக்கு சேர்ந்திருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ இருக்குது. அவங்க பேசுறத பார்த்த சிஓ தேவையில்லாம வதந்திய பரப்பாதீங்க, போய் உங்க வேலைய பாருங்க. அப்போ லிம்சன் வேலைக்கு வர லிம்சனை பார்த்தனா உடனே லிம்சன் கிட்ட போயிட்டு நல்லா இருக்கியான்னு கேட்க லிம்சனும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போக அப்ப நான் பேக்சோல பத்தி கேள்விப்பட்டியான்னு கேட்க போன லிம்சன் திரும்பி நாவ பார்க்க அவருதான் நம்ம ஹேண்டிகேப்டையும் ஏதோ பண்ணிட்டாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல யார் அப்படி சொன்னாங்கன்னு லிம்சன் கேட்க ஏற்கனவே வதந்தி பரவிடுச்சு
போயிடுச்சு. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வேலைக்கே சேர்ந்திருக்காரு. சொன்னா இப்ப என்ன பண்ணுவேன்னு புலம்பிக்கிட்டே போயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ கேபினை காமிக்க பேக்சோல் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஹீரோவும் ஜூனியரும் பாத்துட்டு இருக்க, அப்போ சிங்கர் வந்து லிம்சனுக்காக ஐஸ் காஃபியை வச்சுட்டு போக அதை பார்த்த ஜூனியர் அவங்க தான் சாப்பிடுறதுலயே நானா சாப்பிடுறேன்னு எடுத்து சாப்பிட அதை பார்த்த ஹீரோ உனக்கு சொந்தம் இல்லாதத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் அவன் சில நாளா நம்ம ஆபீஸே சுத்தி சுத்தி வரானே, 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்க என்ன சொல்றேன்னு ஹீரோ கேட்க நம்ம லிம்சனும் சிங்கரும் சரி அவங்களுக்கு என்னன்னு ஹீரோ கேட்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்னு ஜூனியர் சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல. உடனே ஹீரோ அன்னைக்கு ஜூனியர் சொன்ன எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. அதை நினைச்சு பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பு வந்துருது. சிரிச்சுக்கிட்டே நீ லிம்சனும் சிங்கரும் டேட்டிங் பண்றாங்கன்னு சொல்றியான்னு கேட்க கரெக்டா அப்போ கேபின்குள்ள நுழைஞ்ச லிம்சன் காதுலயும் இது விழ யார் இந்த மாதிரி சொன்னதுன்னு லிம்சன் கோவமா கேட்க ஜூனியர் பயந்துடுறாரு. உடனே ஹீரோ நான் இல்ல ஜூனியர் தான் சொன்னார்னு போட்டு கொடுத்துட உடனே லிம்சன் கோவமா ஜூனியர் கிட்ட இந்த மாதிரி வதந்திய எங்க கேள்விப்பட்டீங்க, இந்த மாதிரி உங்களால எப்படி பேச முடிஞ்சதுன்னு பேசிட்டே இருக்கும் போது தடுமாறுறாங்க. உடனே ஜூனியரும் ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு பதற நல்லதா இருக்கேன்னு சொன்ன லிம்சன் அவங்களையும் சிங்கரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்கள கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதை கேட்டு ஜூனியர் காதை முடிக்க அப்ப ஹீரோ லிம்சன் கிட்ட வந்து உங்களுக்கு முடியலன்னா வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அப்ப ஹீரோ அவங்க கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு என்னாச்சு உங்க கைக்குன்னு கேட்க லிம்சன் காயத்தை மறைச்சுக்கிட்டே ஒண்ணு இல்லன்னு சொல்ல அப்ப ஹீரோக்கு ஜூனியர் லிம்சனும் சிங்கரும் டேட்டிங் பண்றாங்கன்னு சொன்னாரு இல்லையா, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த லிம்சன் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்க இல்ல நான் சிரிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க கடுப்பான லிம்சன் என்ன பார்த்தானே சிரிக்கிறீங்கன்னு கேட்க ஹீரோவால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே சிரிக்க போதும் சிரிக்காதீங்கன்னு லிம்சன் ஹீரோவை தள்ளி விட இன்னொரு பக்கம் ஜூனியர் இது வரைக்கும் ஹீரோ இந்த மாதிரி சிரிச்சு பார்த்ததே இல்லன்னு சொல்லி அவர் சிரிக்கிறத வீடியோ எடுக்கிறாரு. அப்ப லிம்சன் ஜூனியர் கிட்ட வந்து நானும் சிங்கரும் டேட்டிங் பண்றோன்னு உங்ககிட்ட யார் சொன்னதுன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிறது, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒன்னா போறது, விட்டமின்ஸ கிஃப்டா கொடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல அதை கேட்ட லிம்சன் அப்படியா அப்போ இந்த வதந்திக்கு நீங்க தான் காரணம்னு ஜூனியரை வெளியே கூட்டிட்டு போக அதை பார்த்து ஹீரோ இன்னும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அடுத்ததா வீட்டை காமிக்க அம்மா அப்பா மீஜின் 3 பேரும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க அப்பா மீஜின் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வந்ததுக்காக சந்தோஷப்பட்டு பாராட்டி பேச அதை பார்த்து அம்மா கடுப்பாகுறாங்க. என்ன பாராட்டுறீங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் வரணுமா, இந்த வயசுல டேட்டிங் பண்றதுலதான் பிஸியா இருக்கணும், இல்லனா அட்லீஸ்ட் சில பசங்களை பத்தியாவது தெரிஞ்சுக்கணும், அதை விட்டுட்டு நேரா வந்தான்னு பாராட்டுறீங்களான்னு திட்டுறாங்க. அப்ப மீஜின் இன்னைக்கு பாத்திரத்தை நான் கழுவி வைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அம்மா வேண்டாம் பாத்திரத்தை உங்க அப்பா கழுவாரு, உன் முகம் ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு, போயிட்டு முகத்துக்கு மாஸ்க் போடுன்னு சொல்ல மீஜினும் சாப்பிட்டுட்டு போயிட்டு முகத்துக்கு மாஸ்க் போட்டுட்டு இருக்க அப்ப அம்மா ஹீரோ கால் பண்றாரு பேசுன்னு சொல்லி மீஜின் போனை கொண்டாந்து கொடுக்க பார்த்தாக்க ஹீரோ மீஜினுக்காக வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்காரு. உடனே மீஜின் வெளியே போய் என்ன விஷயம்னு கேட்க மீஜின் நைட்ல நல்லா தூங்குறதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலா டீ தூள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. அதை பார்த்த மீஜின் இதுக்காகவா வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ அன்னைக்கு பேக்சோல் உங்களுக்கு ஏதோ ஒரு மருந்து போட பார்த்தாரு இல்லையா, அது ஹாஸ்பிட்டல்ல நார்மலா மசில்ஸ ரிலாக்ஸ் பண்றதுக்காக போடுறது, அதனால அதை நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல அதுக்கு மீஜின் அப்படியா இதை நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமேன்னு சொல்ல நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன்னு ஹீரோ சொல்ல மீஜினும் வெக்கப்பட்டுக்கிட்டே நல்லா இருக்கன்னு சொல்ல ஹீரோ கிளம்புறாரு. போறப்போ ஹீரோ திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு. அடுத்ததான் மீஜின் வீட்டுக்குள்ள போக மீஜின் உள்ள வந்த உடனே அம்மா என்ன விஷயம் எதுக்காக வந்தாருன்னு கேட்க மீஜின் டீ தூளை காமிக்க டீயா நீ டெய்லி போட்டு குடிக்கிறிய அதுவா, அதை குடுக்கறதுக்காகவா இந்த நேரத்துல வந்தாருன்னு கேட்க மீஜின் ஆமான்னு சொல்ல அம்மாக்கு விஷயம் புரிஞ்சிருது, உன்னை பாக்குறதுக்காக எப்படிலாம் சந்தர்ப்பத்தை உருவாக்குறாரு பாருன்னு கிண்டல் பண்றாங்க. அடுத்ததா வேற ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க மீஜின் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போக அப்ப அம்மா மீஜின் உனக்கு அவரை பிடிச்சிருந்தா வெக்கப்படாம அவர்கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல அன்னைக்கு நைட் மீஜின் தூங்க அவங்களால ஒழுங்கா தூங்க முடியல. பேக்சோல் தூக்கிட்டு போனார் இல்லையா, அதே மறுபடியும் கனவா வருது. அதனால மீஜின் ஹீரோ வாங்கிட்டு வந்த டீயை போட்டு குடிக்கிறாங்க. டீ சாப்பிடறப்போ ஹீரோ கடைசியா சொல்லிருப்பாரு இல்லையா பேக்சோல் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு, அதனால உங்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு. அதை நினைச்சு பார்த்த மீஜின் ஒருவேளை பேக்சோல் அமைதியா இருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதனால உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியலன்னா தனக்கு தானே கேள்வி கேட்ட மீஜின் மறுநாள் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமும் பேக்சோல் கடைசியா பேசுனதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் ஜூனியரும் கேபின்குள்ள வர உடனே லிம்சன் பேக்சோல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மறுத்துட்டாரான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அவர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு, அவர் ரொம்ப ஸ்டெபானா இருக்கிறாரு, தண்ணி குடிக்கல சாப்பிடல, அவருக்காக பெரிய பெரிய வக்கீல் டீமே வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனா இது வரைக்கும் யாரும் வரலன்னு சொல்ல அதை கேட்ட லிம்சன் ஒருவேளை அவரு குற்றவாளி இல்லனா நாம உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இழந்துருவோம். அதுக்கு ஜூனியர் சொல்றாரு அவரு அமைதியா இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நாம ஏன் அந்த கிளப்புக்கு போயிட்டு ரைட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, மருந்த கொடுத்ததுக்காக அவருக்கு மினிமம் 10 வருஷம் தண்டனை கிடைக்கலாம், ஒருவேளை நாம ஏதாவது தப்பு பண்ணோம்னா அப்புறம் எல்லாமே பழா போயிடும்.
போயிடும். இப்போதைக்கு நமக்கு தேவை பேச்சலோட ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். உடனே லிம்சன் நான் வாங்கி தரேன், ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம், அவரை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஹீரோ வேண்டான்னு தடுக்கிறாரு. இந்த ஒரு முறை என்ன நம்புங்கன்னு லிம்சன் சொல்ல, அடுத்ததா லிம்சன் போய் பேச்சோல விசாரிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஜூனியரும் அவங்க பேசுறத கண்காணிச்சிட்டு இருக்க. அப்ப லிம்சன் உங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால நீங்க பேச மறுக்கல, நீங்க பேச மறுக்கிறதுக்கு காரணம் உங்களால முடியாது, அதனால தானே சொன்னவங்க மைக்க ஆஃப் பண்ண. அதை பார்த்த ஜூனியர் உடனே லிம்சன் கிட்ட போக ஹீரோ வேண்டான்னு அவரை தடுத்துடுறாரு. அப்போ லிம்சன் ஏன்னா நீங்க தூக்குனது மீஜின கிடையாது லிம்சன், ஆனா மீஜின தூக்குனதுக்காக தான் நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்க, நான் உண்மையை சொன்னா நம்புவீங்களான்னு கேட்ட லிம்சன் அவங்க லிம்சனா இருந்து மீஜினா மாறின வீடியோ இருக்கு இல்லையா, அத பேச்சோலுக்கு போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பேச்சோலும் பாக்குறாரு. பார்த்துட்டு இது என்ன ட்ரிக்ஸ்னு கேட்க, நான் லிம்சன் கிடையாது, அவங்களோட நீஸ் மீஜின்னு சொல்ல, நீ வேற ஏதாவது நல்ல காரணத்தை கொண்டு வந்திருக்கலாம், லிம்சனும் மீஜனும் ஒரே ஆளா, இந்த மாதிரி மாஃபிங் பண்ண வீடியோ வச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா, உன்னை நான் 20 வருஷத்துக்கு மேல தேடிட்டு இருக்கேன், லிம்சன் ஏன் திடீர்னு காணாம போனாங்க, என்ன காரணம், என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி எனக்குள்ள எவ்வளவு கேள்வி இருக்கு தெரியுமா. அதுக்கு லிம்சன் ரொம்ப பொறுமையா எனக்கு புரியுது, முதல்ல என்னாலேயே இத நம்ப முடியல, சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை நான் மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. உடனே அவங்க நெத்தியில இருக்க ஒரு தழும்ப காமிச்சு, இந்த காயத்துக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா, நான் சைக்கிள் ஓட்டிட்டு போறப்போ கீழே விழுந்ததுல காயம் ஏற்பட்டுச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொன்னீங்க, நான் பாக்குறதுக்கு அப்படியே என் ஆன்டி மாதிரி இருக்குன்னு. லிம்சன் அப்படி சொன்ன உடனே பேச்சோல் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. குட்டி லிம்சன் நெத்தியில ஆன காயத்துக்கு பேண்டேட் போட்டு விட்டுட்டு நீ அப்படியே உன் ஆன்டி மாதிரியே இருக்கிற சொன்ன அவரு லிம்சன் கையில ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு, நீ அவங்கள உன்னோட அம்மான்னு சொல்லி இருந்தா நாங்கெல்லாம் நம்பி இருப்போம். பிளாஷ்பேக் அதோட முடிய அதை நினைச்சு பார்த்த பேச்சோல் லிம்சனை பார்க்க, அப்போ லிம்சன் சொல்றாங்க, நான் இந்த கடுமையான சாபத்தால பாதிக்கப்பட்டதுனாலதான் வேற வழி இல்லாம என் ஆன்டியோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அதாவது நான் முடிக்க வேண்டிய வேலை ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குன்னு. முக்கியமான வேலையான பேச்சோல் கேட்க, அதுக்கு லிம்சன் உங்க ஒய்ஃபோட இறப்புக்கு காரணமானவங்க தான் என் ஆன்டியோட இறப்புக்கும் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன சொல்ற, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, உனக்கு என்ன உதவி வேணும், உங்களுக்கு என்ன தவிர வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்க, அத நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லணும், நீ சொல்ற பொய்ய நான் நம்பல, உன் மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல, ஹேண்டிகேப்ட் இறந்து போன இடத்துல நானும் இருந்தேன்னு சொல்ல, அப்ப குற்றவாளிய பாத்தியான்னு பேச்சோல் கேட்க, என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல, ஆனா குற்றவாளி கண்டிப்பா என்ன பார்த்திருப்பான், நான் சொல்றத உங்களால நம்ப முடியலன்னு புரியுது, ஆனா அடுத்த டார்கெட் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், மிஸ்டர் பேக் எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அடுத்ததா ஹீரோவும் ஜூனியரும் பேசிட்டு வராங்க. அப்ப ஜூனியர் அவங்க பேசுனதுக்கு ரியாக்ட் பண்ணாரே, அப்படி என்ன சொல்லிருப்பாங்கன்னு கேட்க, யாருக்கு தெரியும், கண்டிப்பா அந்த விஷயம் நமக்கு தெரியாது, இப்பவாவது அவர் பேசுவாரான்னு ஜூனியர் கேட்க, அவரை எப்படியாவது பேச வைக்கிறது தான் நம்ம வேலைன்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்ததா பேச்சோல காமிக்க, பேச்சோல் செல்லுல இருக்காரு. இப்பதான் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் லிம்சனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. லிம்சன் வீட்டுக்கு பின்னாடி அவங்க நீச மீட் பண்றாங்க, ஆனா 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரோட பிளட் ரிசல்ட்ட பேச்சோல் பாத்துருப்பாரு இல்லையா, அதையும் நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறமா லிம்சன் என்ன பேசினாங்கன்னு நினைச்சு பாக்குறாரு. லிம்சன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஒய்ஃப் இறப்புக்கும் ஹேண்டிகேப்டோட இறப்புக்கும் ஒருத்தர் தான் காரணம்னா கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன். அடுத்ததா காயாங்க காமிக்க, காயாங் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக, அப்போ அவங்க கவர் கிழிஞ்சி வாட்டர் கேன் ரோட்ல உருண்டோட பின்னாடியே வந்த ஜூனியர் அதை எடுத்து காயாங் கிட்ட கொடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட் இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்க, யார கேக்குறீங்க, மீஜினா, அவளுக்கு என்ன நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் அப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படி சொன்ன அவரு பேச்சோல் மீஜினை தூக்கிட்டு போன விஷயத்த காயாங் கிட்ட சொல்லிடுறாரு. ஆக்சுவலா காயாங்க்கு இந்த விஷயம் தெரியாது. அதை கேட்ட காயாங் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே ஜூனியர் கிட்ட, நீங்க இப்போ சொன்ன விஷயம் நேத்து டிவில யாரைய தூக்கிட்டு போனதா ஒரு நியூஸ் வந்துச்சே, அது மீஜின் தானான்னு கேட்க, ஜூனியரும் ஆமான்னு சொல்ல, உடனே மீஜினை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. மீஜின் ரூம்குள்ள போன உடனே கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து மீஜின் மேல வீசிட்டு அழ, அதை பார்த்த மீஜின் என்னாச்சு ஏன் அழறன்னு கேட்க, காயாங் அழுதுகிட்டே விஷயத்த சொல்ல, அம்மா காதுல விழுந்துற போதுன்னு காயாங் எடுத்து பெட்ல போட்டு அவங்க வாய மூட, அப்ப அம்மா என்னாச்சு நைட்டு டின்னருக்கு காயாங் இருப்பாளான்னு கேட்க, இருப்பான்னு சொல்லிட்டு மீஜின் காயாங் கிட்ட எப்படி இந்த விஷயத்த கேள்விப்பட்டேன்னு கேட்க, ஏன் என்கிட்ட சொல்லல, இத கூட தெரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி இருந்திருக்கிறேன், உனக்கு என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு அழ, மீஜின் மன்னிப்பு கேட்டு காயாங்க கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறாங்க. அடுத்ததா ஹீரோ வீட்டுக்கு ஜூனியர் போக, அவரை பார்த்த ஹீரோ, எதுக்காக நீ என் வீட்டுக்கு அடிக்கடி வரன்னு கேட்க, காரணமே இல்லாம உங்க வீட்டுக்கு வரன்னு நினைக்கிறீங்களான்னு ஜூனியர் கேட்க, உடனே ஹீரோ ஆமான்னு சொல்ல, எனக்கும் குடும்பம் இருக்குது, நான் ரொம்ப பிஸி, அதை மீறியும் வேலையில உங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் வந்தேன், உன் உதவி எனக்கு தேவையில்லைன்னு ஹீரோ சொல்ல, பீர் சாப்பிடலாமான்னு ஜூனியர் கேட்க, வேண்டான்னு சொல்றாரு.
சொல்றாரு. ஆனா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜூனியர் ஃப்ரிட்ஜை நோக்கி போக வீட்டுல கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்த ஜூனியர் கடுப்பாகிறாரு. ஏன்னா ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்குது. சோஜு கூடவா வச்சுக்கலன்னு கேட்க எதுவும் இல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ வேலையை பார்க்க போக ஜூனியர் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போக அப்போ ஜூனியருக்கு அவர் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வர அதை பார்த்த ஹீரோவும் உன் ஒய்ஃப் கால் பண்றாங்கன்னு சொல்ல பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த ஜூனியர் போனை பார்த்துட்டு எடுக்காதீங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து ஹீரோ கையில இருக்க போனை வாங்க போன் தவறி கீழே விழ போகுது. அப்போ தெரியாம கால் அட்டன் ஆயிட ஆக்சுவலா கால் பண்ணது ஜூனியரோட ஒய்ஃப் கிடையாது, கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. இவருதான் தேவையில்லாம அந்த நம்பரை ஒய்ஃப்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்த ஹீரோ என்ன இது, எதுக்காக ஸ்பாம் கால உன் ஒய்ஃப்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க ஜூனியர் உடனே அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை சமாதானப்படுத்தி ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஜூனியரும் நடந்ததை சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ சொல்றாரு, ஒரு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி உன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு இன்வெஸ்டிகேட்டரையே ஏமாத்திட்டு போயிருக்கானா அவ ரொம்ப அருமையா நடிச்சிருக்கா போல இருக்குன்னு சொல்ல ஏமாந்தவங்க வழி எப்படி இருக்கும்னு எனக்கு இப்ப புரியுதுன்னு ஜூனியர் சொல்ல அதுக்கு ஹீரோ நடக்காத கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் வேற அனுப்புனியா, சரி உன் கல்யாணத்துக்கு நான் பணம் அனுப்புனே அதை என்ன பண்ண திருப்பி கொடுன்னு கேட்க ஏமாந்து போனவங்க கிட்ட இப்படியா பேசுவீங்கன்னு ஜூனியர் கேட்க அதுக்கு ஹீரோ நானும் பாதிக்கப்பட்டவன் தான், நீ எப்ப பாரு உன் ஒய்ஃப் மதர் இல்லான்னு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்ப, நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு பொய் சொல்லிருக்கூடாது. அதுக்கு ஜூனியர் நீங்க 1-2 விஷயத்துக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்கனாலே போதும், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியா இருக்கும்னு சொல்ல சரி நீ எவ்வளவு பணத்தை இழந்தன்னு ஹீரோ கேட்க பெருசா இல்ல வீட்டுக்கு கொடுத்த டெபாசிட் அமௌண்ட் மட்டும் தான் சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு போறக்கு ஏறிடுது. என்னடா சொல்றேன்னு கேட்க நான் இப்ப இருக்கிறது ரொம்ப சீப்பான அபார்ட்மெண்ட்ல வின்டர் டைம்ல ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு குளிரும், ஹீட்டர் வேலை பார்க்கல, இங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கான்னு கேட்க நீயே பாரு இங்க என்ன எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குன்னு ஹீரோ கேட்க உடனே ஜூனியர் ஓடி போய் சோஃபால படுத்துக்கிட்டு எனக்கு வீடு இல்ல இங்கதான் தங்க போறேன், என்ன இங்க இருந்து துரத்த மாட்டீங்களேன்னு கேட்க நீ சொன்னது என் காதுல விழலன்னு ஹீரோ சொல்ல ஆனா ஜூனியர் அங்கேயே தங்கிடுறாரு. மறுபடியும் லிம்சனை காமிக்க அப்ப காயாங் சூரியன் மறைஞ்சும் நீ மறையலையா, இதுக்கு அர்த்தம் நீ கொஞ்சம் கொஞ்சமா லிம்சனாவே மாறிட்டு வரியா, அதுக்கு மீஜின் இந்த முறை நான் மாட்டல, ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு காயாங் கேட்க அதுக்கப்புறம் நான் டைமை செக் பண்ணேன், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் மீஜினா மாறுறதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகுது, அப்படின்னா நீ முழுசா லிம்சனா மாறிடுவேன்னு சொல்றியான்னு காயாங் கேட்க இருக்கலாம், இல்ல நம்ம இங்கே இப்படி உட்காந்துட்டு இருக்க கூடாது, ஏதாவது பண்ணணும், ஆமா நம்ம ஏதாவது பண்ணணும், ஆனா நம்மளால அந்த பூனைய கூட கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காயாங் சொல்றாங்க ஒருவேளை நீ மாறினதுக்கு பூனை காரணமா இல்லாம இருந்திருந்தா இல்லனா நீ அந்த குற்றவாளியை பிடிச்சாதான் மறுபடியும் மாறுவியோ, என்னது குற்றவாளியான்னு மீஜின் கேட்க அதுக்கு காயாங் இருக்கலாம்ல, குற்றவாளியை பிடிச்சதுக்கு அப்புறம் நீ தானா கூட மாறலாம், இப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்காம ஒருவேளை அது காரணமா இல்லனா கூட நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வயசானவளா ஆக போறியா, நாம ஏதாவது பண்ணணும். அடுத்ததா காயாங் நல்லா தூங்கிட மீஜினுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்ப மீஜின் மனசுக்குள்ளவே சொல்றாங்க கரெக்ட் தான், ஒருவேளை அவங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலனா காலம் முழுக்க இப்படியே மறைஞ்சு வாழ முடியுமா. மறுநாள் ஆபீஸ் போன லிம்சன் ஈவினிங் எப்போ சூரியன் மறையுதுன்னு டைமை பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்க அப்போ ஜூனியரும் ஹீரோவும் சாப்பிடறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோவும் ஜூனியரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்க அப்போ ஜூனியருக்கு லாஸ்ட் நைட் பேசின விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வர உடனே ஹீரோ கிட்ட நேத்து நைட்டு நான் முட்டாள்தனமா ஏதாவது நடந்துகிட்டேனான்னு கேட்க ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி எதுவும் இல்ல, ஆனா ஓவரா குடிக்கிறவனையும் சோகமான பிளாஷ்பேக் வச்சிருக்கவனையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது, அவங்க கூட பழகவும் கூடாது, இத புரிய வச்சதுக்காக உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். அவர் சொன்னதை கேட்ட உடனே ஜூனியர் சாப்பிடுறத நிறுத்திட அப்ப ஹீரோ நீ அப்படி கிடையாது ரிலாக்ஸா சாப்பிடுன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியருக்கு நிம்மதியாகுது. அப்பாடி நீங்க என்ன பத்தி சொல்லலையா, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்க அப்ப ஹீரோ இப்பதான் எனக்கு ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சின்ன பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அதுல ஜூனியர் நான் மறுபடியும் இன்னொருத்தரை காதலிச்சேன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ பொதுவா ஏமாந்தவங்க மறுபடியும் காதலிக்க மாட்டேன் இல்லன்னா பொண்ணுங்களை நம்பவே மாட்டேன்னு தானே சொல்லுவாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி முடிவெடுத்தன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் சொல்றாரு தனியா வாழ்ந்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது, நாம அன்பு வச்சிருக்கிற ஒருத்தரை இழக்கிறப்போ ஏற்படுற வலி, ஒண்ணுமே செய்ய முடியாம தவிக்கிறப்போ கடைசியில தனியா இருக்கும் போது வர்ற பயம், அதெல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஹீரோ எனக்கும் தெரியும், ஆனா யார்கிட்டயும் சொன்னதில்ல, மறுபடியும் அந்த மாதிரி யாரையும் இழக்கவும் விரும்பல சொன்ன ஹீரோ திரும்பி பார்க்க அதுக்குள்ள ஜூனியர் தூங்கிட்டாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய பிளாஷ்பேக்க கேட்ட ஜூனியர் நீங்க ரொம்ப பயமுறுத்திட்டீங்க, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் லிம்சனை காமிக்க லிம்சன் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இன்னும் பொழுது சாயல, அதனால ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப லிம்சன் மனசுக்குள்ளவே பேக்சோல் குற்றவாளி இல்லனா அப்போ யாருதுன்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா ஹூடி போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க சூரியன் மறைய மீஜினா மாறிடுறாங்க. மீஜினா மாறினதுக்கு அப்புறம் டிடெக்டிவ பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ காரை ஓட்டிட்டு போறாரு. அப்போ மீஜினை காப்பாத்தினது மீஜின் அவருக்காக
சாப்பாடு ரெடி பண்ணி வச்சது, அவங்க பண்ண எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்துட்டே போய்கிட்டு இருக்க அப்போ வான் போன் பண்ணி ஹேண்டிகேப்டு கேஸ் விஷயத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக மீஜின் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக அப்போ வான் முதல்ல அவங்க பேக்சோல மீட் பண்ணணும்னு தான் கேட்டாங்க, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்க நான் உடனே அங்க வரேன், அது வரைக்கும் காத்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஸ்டேஷனுக்கு போறாரு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. உள்ள போன ஹீரோ எதுவும் பேசாம மீஜின் கைய புடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. மீஜினும் ஏதோ சொல்ல வராங்க, பட் ஹீரோ எதையும் காதுல வாங்காம அவங்கள காரு கிட்ட கூட்டிட்டு போக கடுப்பான மீஜின் ஹீரோ கைய உதற, என்னாச்சு உனக்கு, எதுக்காக இங்க வந்த, மறைஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் தீராது, அவங்க கிட்ட நான் தான் விட்னஸ்னு சொன்னா விசாரணைக்கு உதவியா இருக்கும், ஒருவேளை பேக்சோல் குற்றவாளியா இல்லாம இருந்தா அந்த குற்றவாளி இன்னும் வெளியே இருந்தா அவன் உன்னை கண்டுபிடிச்சா என்ன பண்றது, அதனாலதான் சொல்றேன் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லன்னு மீஜின் சொல்ல, நான் தான் அவனை பிடிச்சிடறேன்னு சொன்னேன்ல, ஆனா நீங்க இன்னும் அவனை பிடிக்கலையே சொன்ன மீஜின் அழ ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, மன்னிச்சிருங்க, நான் உங்களை நம்பி இருக்கணும், உங்களை நம்பி காத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எதுவும் பண்ணாம வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது. உடனே ஹீரோ மீஜின் எழுத்து ஹக் பண்ணிட்டு குற்றவாளியை பிடிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், மறுபடியும் எனக்கு பிடிச்சவங்க மறைஞ்சு போறத நான் விரும்பல, குற்றவாளியை பிடிக்காம லேட் பண்றதுக்காகவும் உன் மேல எனக்கு இருக்க ஃபீலிங்ஸை உணராம இருந்ததுக்காகவும் என்ன மன்னிச்சிரு சொன்ன ஹீரோ மீஜின் கண்ணை தொடச்சு விட்டுட்டு கிஸ் பண்ண. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.